ஹலோ விவாஸ், இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது தமிழக அரசியலில் அதிரடியான திருப்பங்கள் ஏற்பட்டு வந்துட்டுருக்கக்கூடிய சூழ்நிலையில் திருமாவளவன் பற்றிய செய்திகள் அப்படிங்கிறது தற்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. அதிலும் பார்த்திங்க அப்படின்னா விசிகாவால் ரொம்பவே வெறுப்பாகி இருக்காரா தாவிக தலைவருமான முதலமைச்சருமான விஜய். பனையூர் பக்கம் பாமக காற்று வீசுகிறது. இந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றியும், விஜய் சார் அவர்களுடைய இந்த வெறுப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இன்னும் பரபரப்பான தமிழக அரசியலை நீங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு கூட்டணி மாறுதல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. தமிழக வெற்றி கழகம் அரசியல் அங்கம் வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேமுக கூட்டணியில் தொடர்கிறோம் எனவும் பேசியிருக்காரு திருமாவளவன். தொடர்ந்து துணை முதலமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி என தாவேகாவை விசிக நெருக்குவதாகவும் அதற்கு இடம் கொடுக்காததால திருமாவளவன் மாறி மாறி பேசி வருவதாக சொல்றாங்க. இந்த நிலையில தாவேகா பாமக கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாக சொல்கின்றனர் தமிழக வெற்றி கழகத்தினர். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் பரபரப்புகளுக்கும் விறுவிறுப்புகளுக்கும் பஞ்சம் இல்லாம சென்றிருக்கிறது. தேர்தலை விட தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் அரசியல்களும் உச்சபட்ச கொதிநிலையில இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆண்ட திமுக, அதற்கு முன்பு ஆண்டு அதிமுக ஆகிய இரு கட்சிகளையுமே பின்னுக்கு தள்ளியது தாவேகா. சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக தனித்து தேர்தலில் களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிபெரும் கட்சியானது. ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்கள் இல்லாததால கூட்டணி கட்சிகளின் தயவை நாடியிருந்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், IUML ஆகிய கட்சிகள் அடுத்தடுத்து தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவளித்திருந்தாங்க. இதன் இடையில அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கவும் அதற்கு பிறகு திருமாவளவனை முதல்வராக்கவும் முயற்சிகள் நடந்ததாக வெளியான பேச்சுக்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இறுதியில் ஒரு வழியாக முதல்வராக விஜய் பதவியேற்றார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு என விஜய் ஏற்கனவே சொல்லியிருந்ததால் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டது. இதற்கிடையே திமுகவில் இருந்து கூட்டணி கட்சிகள் பிரிந்து சென்றதால் அந்த கட்சியினர் மாற்று கட்சிகளை மிக கடுமையாக சாடினர். அது மட்டுமில்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலினை தவிர மற்ற அனைத்து தலைவர்களும் கூட்டணி கட்சிகளை வெளுத்து வாங்கினர். இதற்கு விசிக உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் பதிலடியும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில கூட்டணியில் இருந்து பேசிவிட்டு தான் வெளியே வந்தோம் என்ற திருமாவளவன் அதற்கு பிறகு சொல்லிவிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை என்றார். தொங்கு சட்டசபை அமையும் என்பதால சட்டமன்ற தேர்தலில் திருமா போட்டியிட திட்டமிட்டதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு அவர் போட்டியிடவில்லை. இப்படி மாறி மாறி பேசி வந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் தற்போது தமிழக வெற்றி கழக கூட்டணி அரசியல்ல அங்கம் வகித்து வராங்க. இந்த நிலையில திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என பேசி அதிர வைத்திருக்காரு திருமாவளவன். இதற்கு பின்னணியில சில காரணங்களும் சொல்லப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் நடத்ததுல மாவட்ட நிர்வாகிகள் திருமாவளவனை துணை முதல்வராக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. மேலும் கூட்டணி அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை ஒதுக்க வேண்டும், வாரிய தலைவர் பதவி வழங்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் 3 மேயர் பதவி என அடுக்கடுக்கான கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் விஜய் தரப்பிடம் வைத்ததாக சொல்லப்படுது. இப்படி தொடர் நெருக்கடிகளால் விஜய் அதிருப்தியில் இருப்பதாக சொல்கிறாங்க. 2 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்ததே பெரியது. இதில் துணை முதல்வர் பதவி வேறு வேண்டுமா என பனையூர் வட்டாரம் கோபத்திலும் இருக்காங்களாம். இதற்கிடையே 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய பாமகவும் பனையூர் பக்கம் நெருங்கி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்தலுக்கு முன்பு சரி, பின்பும் சரிங்க, பாமகவுடன் விஜய் நேரடி மோதல் போக்க கையாளலை. அதே நேரத்தில் ஆட்சி அமைக்க எம்எல்ஏக்கள்
சிறுத்தைகள் தேவைப்பட்ட போது சமூக நீதி என்ற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தான் நாடினார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து வரும் நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு ஆதரவு, தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தர தயாராக இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாமக நடுநிலை வகித்ததையும் கவனிக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்த விஜய் உத்தரவிட்டிருக்காங்க. காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என பாமக தாவேக இடையேயான உறவு நன்றாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் சமீபத்தில் பாமக எம்எல்ஏக்களுடன் விஜயை சந்தித்த அன்புமணி ராமதாஸ் அவரை வெகுவாக பாராட்டியதையும் கவனிக்க வேண்டும். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் தாவேகாவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தால் பாமக கூட்டணி அமைவது உறுதி என்று சொல்கின்றனர் பனையூர் வட்டாரத்தினர். இந்த விஷயம் தற்போது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகி வந்துட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக அதிமுகவில் இருந்த முக்கிய தலைகள் தாவேகாவில் ஐக்கியமாகி வந்துட்டுருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாமக மீது அவர் நெருக்கம் காட்டி வருகிறது. இதை கவனித்த வன்னியர் சங்கம் தாவேக கூட்டணி குறித்து எச்சரித்துள்ளது. விஜய் மிகப்பெரிய ஈர்ப்பு சக்தி. என்னதான் தத்துவ வார்த்த அரசியல்ல தமிழ்நாட்டில் கைதேர்ந்த தலைவர்கள் இருந்தாலும் அதை தாண்டி விஜய் தனது பவரை சட்டமன்ற தேர்தலில் நிரூபித்து காட்டியும் இருக்கார். இந்த வெற்றியுடன் தாவேக நிற்கவில்லை. இதை தாண்டி கட்சி பயணிக்க விரும்புகிறது. எனவே அதிமுகவை முழுமையாக ஏற்க காய்களை நகர்த்தி வருகிறது. விஜய் எதிர்பார்த்த போலவே அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் அமைச்சர்கள் பலரும் தாவேகாவுக்கு ஜம்ப் அடித்திருக்காங்க. இப்போது வரைக்கும் 60% அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்திருக்கின்றனர். இன்னும் 30% இணைப்பு நடக்க வேண்டியிருக்கிறது என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறியிருந்தார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தங்கள் கட்சியின் நிர்வாகிகளுக்கு பெரியதாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்கவில்லை. இதனால் சாரையாக தாவேகா நோக்கி நிர்வாகிகள் போய்கொண்டே இருக்கின்றனர். எடப்பாடியும் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கார். சூழல் இப்படி இருக்கையில் பாமக பக்கம் தனது பார்வையை திருப்பியிருக்கிறது தாவேகா. என்னதான் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற கூட்டணி கட்சிகள் உதவி இருந்தாலும் விசிக மற்றும் இடதுசாரிகள் கூட்டணிக்குள் இருப்பது தாவேகாவுக்கு நெருக்கடியாகவே இருக்கிறது. அவர்கள் வைக்கும் டிமாண்டை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயத்தில் அரசும் இருக்கிறது. அது மட்டுமல்லாது அரசின் மீதான விமர்சனங்களையும் வெளிப்படையாகவே வைக்கின்றன. அதிலும் குறிப்பாக விசிகாவுக்கு வெறும் 2 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அக்கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வழங்கப்பட்ட துறையில் திருப்தி இல்லை என்று விசிகாவின் பேச தொடங்கி இருக்கின்றனர். மேலும் திமுக கூட்டணியில் இருந்து உறுதியாக வெளியேறாமலும் இருக்கிறார்கள். எனவே விசிகாவுக்கு மாற்றாக பாமகவை உள்ளே எடுக்க தாவேகா ஆர்வம் காட்டியும் வருகிறது. இதை குறிப்பிட்டு தாவேகா கூட்டணிக்கு போனால் வன்னியர் வாக்குகள் மொத்தமாக கையை விட்டு போய்விடும் என்று வன்னியர் சங்கம் அன்புமணி ராமதாஸுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க.